திமுக அமைச்சர்களின் செயல்கள் என்னை உறங்க விடாமல் செய்கிறது. எனக்கு மத்தளம் போல இரண்டு பக்கமும் அடி என்றெல்லாம் முதல்வர் திரு ஸ்டாலின் பல உருக்கமான வசனங்களை பேசினாலும் சட்டசபையில் ஆளுநரையே போயா என்று சைகையில் கூறியதைப் போல முதல்வரின் அறிவுரைகளை புறங்கையால் புறந்தள்ளிவிட்டு தொடர்ந்து சர்ச்சைக்குரிய விதமாக பேசும் அமைச்சர் பொன்முடி இந்த முறை வசமாக சிக்கியிருக்கிறார். ஒவ்வொரு முறையும் இந்துக்களை இழிவாக பேசிவிட்டு தப்பித்து விடலாம் என எண்ணும் திமுகவிற்கு இந்த முறை அடி பலமாக விழுந்திருக்கிறது. சைவம் வைணவம் குறித்த அமைச்சர் பொன்முடியின் கீழ்த்தரமான பேச்சுக்கு எதிராக உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தெரிவித்திருக்கும் கருத்துகள் தற்போது அதிக கவனம் பெற்றிருக்கிறது. ஒண்ணுல்ல, சைவம்னா இப்படி, வைணவம்னா இப்படி. சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து அமைச்சர் பொன்முடியை விடுவித்தது தொடர்பான வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பாக நேற்று பிற்பகல் விசாரணைக்கு வந்தபோது அந்த நிகழ்ச்சியில் பொன்முடி பேசியது தொடர்பான வீடியோவை நீதிமன்றத்தில் திரையிடும்படி அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த பேச்சை கேட்ட பிறகு அமைச்சரின் இந்த கருத்து முழுக்க முழுக்க துரதிருஷ்டவசமானது. அமைச்சர் பொறுப்பை வகிப்பவர் பொறுப்போடு பேச வேண்டாமா? அவரது பேச்சு சைவ வைணவ சமயங்களையும் பெண்களையும் இழிவுபடுத்தும் வகையில் உள்ளது என்று நீதிபதி அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார். வெறுப்பு பேச்சு தொடர்பாக புகார் அளித்தாலும் இல்லாவிட்டாலும் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். அதன்படி நடவடிக்கை எடுக்காவிட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக நீதிமன்றமே அவமதிப்பு நடவடிக்கை மேற்கொள்ள நேரிடும் என்று உச்சநீதிமன்ற உத்தரவு ஏற்கனவே இருப்பதை நீதிபதி அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதன் அடிப்படையில் பொன்முடி பேச்சு தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்று தமிழக டிஜிபி மாலை விளக்கமளிக்க வேண்டும் எனவும் நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டார். அமைச்சரின் இந்த பேச்சு சமூக வலைதளங்களில் இன்னும் இருப்பதாகவும் நன்றாக தெரிந்தே அவர் பேசியிருப்பதால் மன்னிப்பு கேட்டுவிட்டால் எந்த பயனும் இருக்க போவதில்லை எனவும் கூறியிருக்கிறார். இல்ல, சைவம்னா படுத்துக்கிறது, வைணவம்னா நின்னுகிறது. ஊழலை எப்படி சகித்துக் கொள்ள முடியாதோ அதுபோலவே வெறுப்பு பேச்சையும் சகித்துக் கொள்ள முடியாது. ஏற்கனவே நடிகை கஸ்தூரி, ஹெச் ராஜா அவர்கள், திரு அண்ணாமலை ஆகியோருக்கு எதிராக இதுபோன்ற பேச்சுகளில் நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் வேறு யாரும் இதுபோன்ற பேச்சை பேசியிருந்தால் இதற்குள்ளாக 50 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்குமே எனவும் நீதிபதி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஏற்கனவே ஒரு வழக்கில் தண்டிக்கப்பட்ட அமைச்சர் பொன்முடியின் தண்டனையும் தீர்ப்பும் உச்சநீதிமன்றத்தால் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அதை தவறாக பயன்படுத்தும் வகையில் பொன்முடி அவர்கள் செயல்படுவதாக இருப்பதாகவும் இந்த விவகாரத்திற்காக அவருக்கு வழங்கப்பட்ட சலுகை ரத்து செய்யப்பட வேண்டும் என உச்சநீதிமன்றத்தை நாடலாம் எனவும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் கூறியிருக்கிறார். மாலையில் மீண்டும் இந்த விவகாரம் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட போது தமிழக அரசின் அட்வொகேட் ஜெனரல் PS ராமன் அவர்கள் ஆஜராகி அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக 5 புகார்கள் பெறப்பட்டுள்ளன, அவை சம்பந்தப்பட்ட காவல் நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கும் நடைமுறை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என பதிலளித்திருக்கிறார். இதை கேட்ட நீதிபதி அவர்கள் அமைச்சர் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியை சேர்ந்தவர் என்பதற்காக அவர் எதையும் சொல்லலாம் என்ற எண்ணம் மக்கள் மத்தியில் ஏற்படுத்திவிடக்கூடாது. எதிர்காலத்தில் இதுபோன்ற கருத்துக்களை யாரும் பேசவும் துணியக்கூடாது என்று எடுத்துரைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கின் விசாரணையை வருகின்ற 23ஆம் தேதிக்கு தள்ளி வைப்பதாகவும் அன்றைய தினம் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உறுதியாக தெரிவித்திருக்கிறார். இந்த சூழலில் ஏற்கனவே அமைச்சர் பொன்முடி தமிழக பெண்களை ஓசி டிக்கெட் என கூறியது, பட்டியலின பெண் நிர்வாகி ஒருவரை நீ SC தானே என மேடையிலேயே கேட்டது, பொதுமக்கள் தங்கள் குறைகளை கூறியபோது எனக்கு ஓட்டு போட்டு கிழிச்சிட்டீங்களா என ஆத்திரம் காட்டியது, அரசு விழாவில் ஒரு பெண்மணியை பார்த்து நீ வாயை மூடு என கோபப்பட்டது உள்ளிட்ட பல காணொளிகள் மீண்டும் வைரலாகி வருகின்றன. இவர் மீது சேறு வீசியவர்களை தேடி தேடி கைது செய்த காவல்துறை இவரை இப்போது விட்டு வைத்திருப்பது தமிழக அரசின் அவல நிலையை எடுத்துக்காட்டுகிறது. இத்தனை கலைவரங்கள் நடக்கும் போதும் வக்ஃப் சட்டத்திற்கு எதிராக குரல் கொடுத்த நடிகர் விஜய் அவர்கள் பொன்முடிக்கு எதிராக ஒரு கருத்தையும் கூறவில்லை என்பதை தாவேகாவிற்காக தலையையே கொடுப்போம் என்று வெற்று முழக்கமிடும் அரைவேக்காடு இந்து இளைஞர்களின் பெற்றோர்கள் கவனிப்பார்களா என்பதும் பலரது விமர்சனமாக இருக்கிறது.